ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து புஷ் பேஷன் ஃப்ரூட் இல்லைன்னா வைல்டு பேஷன் ஃப்ரூட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த ஊருக்கு, அதாவது இது கேரளாவில் ஏழிமல் அப்படிங்கிற இடத்துல தான் நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த ஊருக்கு நாங்கள் புதுசாக வந்த டைமில் பார்த்திங்கன்னா குரங்குகளெல்லாம் இந்த பழத்தை வந்து நல்லா வந்து பறித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சரி, குரங்குகள் சாப்பிடுது அப்படின்னாலே கட்டாயமாக நம்மளும் சாப்பிடக்கூடியது தான் இருக்கும். ஏன்னா குரங்குகள் பார்த்திங்கன்னா சும்மா எல்லாமே கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடவே செய்யாது. ரொம்ப வந்து ஒவ்வொரு என்ன பொருளாக இருந்தாலும் அதை வந்து பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்து தான் சாப்பிடும். ஸோ இந்த பழங்கள் அது ரொம்பவே சாப்பிட்டது. அதுக்கப்புறமா இது என்ன அப்படின்னு கூகுளெலாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இது வந்து இந்த மாதிரி புஷ் பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தமிழில் கூட வீடியோக்கள்லாம் கூட இருந்துச்சு, குரங்கு பழம் அப்படின்னு. உங்கள் ஊரில் இந்த பழம் இருக்குன்னா நீங்கள் உடனே அதனால போய் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, பக்கத்தில் விசாரித்து பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. நாங்கள் வந்து இந்த பழம் வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டோம், நல்லாவே இருக்குது. இதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி முள் மாதிரி முடி மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நான் அதை எடுத்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளியராக இந்த மஞ்சள் கலரில் அந்த பழம் வந்து கிடைக்கும். நான் வந்து எடுத்து பார்க்கும் எனக்கு கரெக்டாக வரல செடியிலேருந்து எடுக்கிறதுக்கு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு பறித்து கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும்ல, அதை வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. விஷத்தன்மை இருக்கும்னு, பழத்தை மட்டும்தான் சாப்பிடணும்னு. இந்த மாதிரி நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து உடச்சி பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த சர்பத்து பழம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பேஷன் ஃப்ரூட்டு, அதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடச்சி பார்த்துக்கலாம். உடச்சி பார்த்தோன்னா நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும் பாருங்கள். உள்ளால் வந்து நல்லா அந்த ஃப்ளஷ்ஷியாக அப்படி இருக்கும், சீட்ஸோடு சேர்ந்துருக்கும். அதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சும்மாவே சாப்பிட்றாங்க. சில பேர் வந்து இதை நிறைய எடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் சுகர்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு தண்ணியெல்லாம் போட்டு ஜூஸ் மாதிரி பண்ணி அந்த மாதிரி குடிக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, வித்தியாசமான ஒரு பழமாக இருக்குது, நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.